இவ்வளவு கீழ்த்தரமான முதல்வரை இதுவரைக்கும் தமிழ்நாடு மக்கள் கண்டதில்ல. எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னாடி அதிமுக ஜெயலலிதா அணி ஜானகி அணி உடைஞ்ச போது அல்ல திமுக அரசியல் லாபம் தேடல. அண்ணன் வைகோ திமுக உடைச்ச போது அம்மையார் ஜெயலலிதா அரசியல் லாபம் தேடல. 2016 அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி இபிஎஸ் அணி ஓபிஎஸ் அணி சசிகலா அணி அதிமுக கண்ணாப்பன் உடைஞ்ச போது அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் இது அவங்களோட உட்கட்சி பிரச்சனை சீக்கிரம் சரியாயிரும், அதுதான் மக்களுக்கும் நல்லது, கட்சிக்காரங்களுக்கும் நல்லது, அவங்க தொண்டர்களுக்கும் நல்லதுன்னு சொன்னாரு. இன்னைக்கு அதிமுக ரெண்டா உடையும் தெரிஞ்ச உடனே அந்த கட்சியில எத்தனை லட்சம் தொண்டர்கள் இருப்பாங்க, அவங்க மனநிலை என்னவா இருக்குங்கிறத கூட கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம நீ போய் ஒரு அணியை போய் பார்த்தா அவங்களுக்கு பதவி ஆசை கொடுத்து உன்னோட பதவியை தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிற பாத்தியா? உன்ன மாதிரி ஒரு கீழ்த்தரமான முதல்வர் இதுவரைக்கும் தமிழ்நாடு முதல்வர் இல்ல எந்த ஒரு அரசியல் தலைவரையும் தமிழ்நாடு கண்டதில்ல. நீ நினைச்ச பதவி அடைவதற்கும் அதை தக்க வச்சுக்கிறதுக்கும் எந்த எல்லைக்கும் போவங்கிறதுக்கும் முதல் சான்று கரூர் சம்பவம், இரண்டாவது சான்று இப்ப நீ பண்ண பாத்தியா? அதுதான் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. உன் முகத்திரை ஒவ்வொன்னா நாளுக்கு நாள் கிழிஞ்சிட்டு தான் இருக்குது. சில கருத்து வேறுபாடுகள் கட்சியிலே வருவது எல்லா இயல்பு, எல்லா கட்சியிலும் வருகிறது. அப்படி வருகின்ற அந்த சூழ்நிலையிலே ஒரு தரப்புக்கு முதலமைச்சர் ஆதரவு தெரிவிக்கிறது எந்த விதத்தில் நியாயம் என்று எனக்கு தெரியவில்லை.